சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் நண்பர்கள் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. வள்ளி தெய்வம்னாவே உங்களுக்கு நினைப்புக்கு வர்றது யாரை நினைப்புக்கு வரும்? முருகனை நினைப்புக்கு வரும். முருகனை நீங்க பஸ்ல போய் தான் பாப்பீங்க பழனி மலைக்கு. நாங்க எப்படி தெரியுமா போவோம்? பாத யாத்திரையா போய் பார்ப்போம். ஏன்னா பஸ்ஸுக்கு போக காய்ச்சல் கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, ஒரு வேண்டுதலை வச்சு போறது. 4 நாள் நடந்து போறது. முதல் நாள் ஊர்ல கிளம்பும் போது நாங்க போடுற அரோகரம் எப்படி தெரியுமா போடுவோம்? இது வந்து முதல் நாள் ஊர்ல கிளம்பும்போது அரோகரம் நல்லா வேகமா போடுவாங்க. அங்கிட்ட ஒரு 2 நாள் நடந்துருவாங்களா, பேட்டரி கொஞ்சம் வீக்கா போயிருக்கு. திண்டுக்கல் பக்கத்துல உயிர்வாங்க. அங்கே கொஞ்சம் பேட்டரி வீக்கா போனோன்னு அரோகரா சவுண்ட் எப்படி தெரியுமா வரும்? அரோகரா இது இப்படி போயிரும். கடைசியில பழனி மலை பக்கத்துல போயிருவாங்க. அங்க கால் 2 பணியாரமா வீங்கி போயிடும். அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, பின்னாடி பிடிச்சி ஒரு தள்ளுற மாதிரியே இருக்கும். பழனி மலை பக்கத்துல போனோம்னு அரோகரா சவுண்ட் தேவையில்ல. அரோகரா இப்படி போனாலும் பிரச்சனை இல்ல. பழனி மலையில பாத்தீங்கன்னு வச்சுங்க, மூளைக்கு மூளை ஒவ்வொருத்தையும் நின்று அழுதுகிட்டு இருப்பேன். சாமி எங்க அப்பா அம்மா எனக்கு தொலைச்சு விட்டாங்க, சாமி என்ன கூட்டிட்டு போங்க சாமி அப்படின்னு இப்படித்தான் ஒருத்தன் அழுதுகிட்டு இருந்தேன். யார் ராணி எந்த ஊர் ராணிட்டு அண்ணே பழனி பாத யாத்திரை வந்தோம், எங்க அப்பா என்ன தொலைச்சு விட்டாரு அப்படின்னு. சரி உங்க அப்பயும் பேரை சொல்றான், மைக்கில சொல்லி வர சொல்லுவோம் அப்படின்னு. உங்க அப்பா வேற என்னடா நீ? எங்க அப்பா பேரு பழனி அப்படின்னு. ஆனா உங்க அம்மா பள்ளியில இருந்து மொத்தம் பேர் பள்ளிங்கிறேன். சரி உங்க அப்பானுக்கு அடையாளத்தை சொல்றான்னு. எங்க அப்பா மடியில மொட்டி அடிச்சிருந்தாரு அப்படின்னா. மத்தியானம் என்ன சேவிங் பண்ணிட்டு போறாங்க பள்ளிக்கு வருவாங்க. வேற ஏதாவது சொல்றாரு, எங்க அப்பா மடியில சந்தனம் பூச்சி இருந்தாரு. அப்புறம் என்ன பிரியாணியோட அஞ்சு போவாங்க. ஏன்னா அவன் எனக்கு திருவிழா கும்பலுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிச்ச மாதிரி நாங்க மாட்டிக்கிட்டு முழிக்க விரும்பல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் காமிக்கிறீங்களே, ரொம்ப பெருமையான விஷயங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தாய் தாங்க தாளாட்டி வளர்க்கணும். 45 படிச்சு டாக்டர் ஆவாடா, 45 படிச்சு இன்ஜினியர் ஆவாடா, ஒரு தாய் சொல்றதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல அப்படிதான் தாளாட்டினாங்களாம். 45 படிச்சு வாடான்னு ஊட்டி வளர்த்தாங்க. ஆனா இப்ப தாளாட்டுற தாயெல்லாம் அப்படியா தாளாட்டுறாங்க? தாளாட்டுறே கிடையாது. ஆனா எடுவட்ட போய் மேலே படுத்து தூங்குறியாடா, ஏன்னா களவாடி போய் மேலே படுத்து தூங்குறியாடா. முதல்ல அவங்க அப்பன் பாக்கெட்லாம் திருக்க பாக்குறேன். அதோட தேவலையா செல்போனை வச்சுக்கிட்டு ஏன்னா பரதேசி மேல ஆனா உங்களை இருந்தாங்க நீ புள்ள தூங்க மாட்டேங்க அவனை சொன்னது அப்படியே புரிச்சனையும் பேசுவாங்க. 4 ஊமை கொத்தா குத்திடுறது, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல உண்மை நடக்கிறது தானே சொல்றேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. செல்போன் பண்ற கொடுமை தாங்க முடியல. மதுரை நாடகம் முடிச்சுட்டு புதுக்கோட்டையில பஸ்ல ஏறி வந்துகிட்டு இருந்தேன், தூங்கிட்டேன். எனக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தன் பேசியிருக்கேன் பாருங்க பேச்சு. ஐயா ஆட்டோடாக்கு இருந்தேன், பக்கத்துல இருந்தா செத்து போயிருக்காங்க போல இருக்கு. சரி அவங்க அப்படி பேசுறான்னு புதுக்கோட்டையில வந்து கக்கூஸ் ரூம்ல பாத்ரூம் போலான்னு உள்ள போய் உட்காந்து இருந்தேன். ஒருத்தன் என்ன ரகசியம் பேசுறேன், பொண்டாட்டி தஞ்சாவூர்ல இருக்க, இவன் பேசுற ரகசியம் நீ நேற்று வச்ச சாம்பாரு அப்படிங்கிறாங்க. சாம்பார் வெளியில இருக்கும் போல இருக்கு. ஆனா அதுனாச்சும் தேவலையா நம்மளாலேயே சாமி எங்க தெரியுமா நினைப்பாங்க, கக்கூஸ் ரூம்ல உட்காந்து சாமியை நினைப்பாங்க. உட்காந்து முத்தி முத்தி பாப்பாங்க, வராது முருகா அப்படி போய் வந்துடுறாரு. அங்க என்ன முருகன் வேலை வச்சா குத்தி விடுறாரு. 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கால அளவு கம்மி. அதுக்கேற்ற மாதிரி நாங்க நகைச்சுவை எல்லாம் சொல்லிட்டு போனோம். அடியேன் கோமாளி புதுக்கோட்டையை சேர்ந்த பப்புன் ராஜா நான் தான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அதுல வாய்ச்சிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டா பாடிக்கிட்டு இருப்பாங்க. மற்ற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு ஆடுவாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி இயல் இசை நாடகம் நடிப்பு 4 சுவையும் கலந்ததுதான் இந்த நாடகம் என்பது. நீங்க விடிய வரை இந்த அதே நினைப்பு வருவாருங்க. நாடகத்துல போய் விடிகிற வரைக்கும் நீங்கள் அமைதியா உட்கார்ந்து இருந்து நாடகத்தை பார்க்கும்போது இப்பெல்லாம் சந்தோஷமா தான். ஆனா நாடகம் பார்க்க வர்றவங்க எப்படி இருப்பா வருவோம், எங்க ஊர்ல என்னமோ பிக்னிக் வர்ற மாதிரி பாய் தலைவாணி போர்வை கூட 2 நாயை வேற கூட்டிட்டு வந்துடுறது. அந்த நாய் இருக்குமா சின்ன பிள்ளைகளை தூக்கிட்டு வராங்கள, பாதிக்கு மேல இந்த சின்ன பிள்ளைகளை பாயில ஆய்வு வச்சு அந்த நாயை விட்டு 4 லட்சம் நகை சொல்லிட்டு போயிடுறது. வேற ஒன்றும் கிடையாது, நாயை கூட்டிட்டு வர்றது, அதுக்குதான் கூட்டிட்டு வர்றது. ஆனா இன்னைக்கு நீங்க சந்தோஷமா உட்காந்து பாத்துருக்கீங்க, நல்லா பாப்பாங்க. பப்புண்டாச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா வச்சுக்க புரிச்சக்காரன் சொல்றது இந்த வீட்டுக்கு போவோம், ஆடு மழை கட்டி கிடக்குல்ல, ஏன் நீ பப்புண்டாச்சு முடியறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டியானே, சும்மா மணி 10 மணிக்கு மேல ஆச்சு வாடி போவான், டைம் ஆச்சுல்ல நீ கிளம்புறியா இல்லையா அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, சிரிச்சு சந்தோஷமா இருக்குங்க. சிரிப்புத்தான் ஒரு சந்தோஷமான, எங்க வேணாலும் போய் பாருங்க
சிந்திச்சு சிரிக்க வைக்கிற ஒரே நிகழ்ச்சி எதுவுமே அந்த நாடகம் மட்டும்தான். போயிட்டு வரேன். அடுத்து எல்லாரையும் வேற வர சொல்லணும். நிறைய பேர் வருவாங்க. நகைச்சுவை காட்சிகள் நிறைந்த பகுதிகளை மட்டுமே நாங்க எடுத்து வந்திருக்கோம். அந்த நகைச்சுவை கண்டுகளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு ஐயா இடி மூலமே போயிட்டு உசிரா போச்சு, மசுறு தானே போச்சு. கிடக்குறிய நம்ம இஷ்டம் வேணா வச்சுக்கொண்டே இல்லாட்டி பாக்கெட்ல தூக்கி போட்டு போயிட்டே இருக்கோம். நீங்க இந்த சாமி பாட்டு பாடினாவே எனக்கு ஒரு பையன் சாமி வந்துடும். இந்த சாமி வர்றதை பாத்தீங்கன்னாவே அது யாருடைய சம்சாரம் பொண்டாட்டின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வீட்டுல சைக்கிள் கடைக்கார பொண்டாட்டி சாமி வந்தா எப்படி தெரியுமா வரும்? அது இந்த காத்தடிக்கிற நிலப்புல தாங்க வரும். கடைசியில் இங்க காத்து போயிடும். வேற டீ கடைக்கார முன்னாடி நான் விளையாட்டுக்கு தான் சொல்றேன். நீ பாட்டுக்கு டீயில பேசி பார்த்து எதுக்கு அளவு விட்டு விட்டாங்க சாமி. அது இந்த டீ ஆத்துற நினைப்புல தாங்க வரும். இப்படி வரும். டிரைவர் முன்னாடி சாமி எப்படி இருமா வரும்? அது இந்த பசு ஓடுற நினைப்புல தான் வரும். கண்ட்ராக்டர் முன்னாடி சாமி எப்படி தெரியுமா வரும்? அது ஊதிக்கிட்டு தான் வரும். ஒரே ஊதுல எவ்வளவு பெரிய வருஷம் இருந்தாலும் நம்ம அனுப்பாடுவோம். ஆனா ஒரு சில பேர் கோபமா இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்தாலும் எதிரியை பாக்குற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏடா சொல்றா அப்படின்னாங்க. கோபமா இருக்க முன்னாடி ஞாபகம் வச்சுன்னா துருத்திக்கிட்டு தான் வரும். நாக்க துருத்திக்கிட்டு ஆனா ஒரு சில பேர் அமைதியாவே இருப்பாங்க. நாலு குத்து குத்துனா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பொறுமையா இருக்க முன்னாடி ஞாபகம் வச்சுன்னா அப்படி திரும்ப வரும். சவுண்டே வெளியில கேட்காது. அப்படியே போயிடும். ஆனா ஒரு சில பேருக்கு நேரடியா சிலுக்கு சுமைதான் தெரியும். இந்த அம்மா சாமி ஆடிட்டு இருக்கு, இங்க எல்லாம் கலண்டுக்கிட்டு போயிருக்கு. கலண்டது தெரியாம அவங்க ஆடுற ஆட்டம் இருக்கு. ஊட்டாங்க நமிதா ஸ்டைல்ல வந்து நிக்க. இதுல அவங்க டயலாக் வேற. எங்க நீ காப்பாத்துறது? அதை இல்ல வெளியில இருக்கிறத போட்டு அதை காப்பாத்துறாங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா நல்லா பால் குடத்தை வச்சு சாமி ஆடிக்கு வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அவங்க சொந்தக்காரங்களை பார்த்துட்டு போல இருக்கு. உடனே பால் குடத்தை தலையில வச்சுக்கிட்டு நலம் விசாரிக்குதுயா சாமி ஆடிக்கிட்டு அந்த அம்மா. என்னடி நல்லா இருக்கியாடி? சிங்கப்பூர் போனாரு வந்துட்டாரா இல்லையா? அந்த பிள்ளை முழுகாம இருந்துச்சு. பிள்ளை பெருசா மக்களே என்ன ஜாமி ஆடி இருக்கும்போது அப்படி சொல்ல சொல்லிட்டாங்க. பல சில ஐட்டம்லாம் நிறையா இருக்கு. அதை அப்புறமேல் விட்டுப்போம். முதல்ல பொம்பளை பிள்ளைய வெளியில சொல்லிடுவோம். ஆனால் உண்மையா சொல்றேன், இந்த குழந்தைகளாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க, சிரிக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா ஒரு தாய் ஒரு குழந்தைய பெக்கிறதுக்குள்ள எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? முந்தான இருந்தேன் புதுக்கோட்டை ராணி ஆஸ்பத்திரியில பார்த்தேன். மாசம் 10 மாசம் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஆஸ்பத்திரிக்குள்ள. அந்த அம்மா கத்துன கத்து. இந்த வார்த்தையை நீ 10 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்கு இந்த பிரச்சனை வந்துருக்கா? என்ன விட்டுருக்கா விட்டுருக்கா அப்படின்னு புருஷன்காரன் ஆகா ஏதோ பொண்டாட்டிக்கு நடந்து வச்சுறா அப்படின்னு உள்ள முடியாது. பொண்டாட்டியாரிய பார்த்து ஐயோ மத்தப்படாதமா கோச்சுக்காதமா என்னடா ஆச்சு உனக்கு எங்கடா எடுபட்ட வேலையை முன்னாடி இருந்துச்சு. ஏடா பரதேசி பரதேசி எனக்கு தேவையாடாது. நான் சும்மா கடந்துட்டு போட்டா போடா என் முன்னாடி நிக்காத, என் முன்னாடி வந்து விளக்கமா வச்சு போடா விரட்டி விட்டுருச்சியா. விரட்டினதுக்கு அப்புறம் பிள்ளையும் பிறந்துருச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா நரசிம்மாவை கூப்பிட்டு ஏங்க இந்த அவரை வர சொல்லுங்க. எவரை? எங்க வீட்டுக்காரத்தேன். என்னம்மா வரும்போது தாருக்கிலேயே கழிச்சு வந்துருச்சுன்னா இப்போ வீட்டுக்கார வர சொல்லுங்கன்னு அப்படின்னு பயந்துக்கிட்டே விளையாடுறேன். ஐயோ என்ன சொல்ல போறாள் எதுவும் சொல்ல போறாங்கன்னு உள்ள ஒடியாந்ததுக்கப்புறம் அவங்க எங்க பிள்ளை உங்களை மாதிரியே தானே இருக்கிறேன், உங்களுக்கு மாதிரியே மூக்கு, உங்களுக்கு மாதிரியே வாய், உங்களுக்கு மாதிரியே நெஞ்சு, உங்களுக்கு மாதிரியே எல்லாமே உங்களை மாதிரி தானே. அவன் பயந்து ஐயோ இல்லடி புள்ள என்னைய மாதிரி இல்லடி புள்ள ஒன்னைய மாதிரியே ஆட்டி இருக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே அந்த என்னைய மாதிரி ஒரு பிள்ளை வந்துருச்சு, நம்மளுக்கு உங்களை மாதிரி இன்னொரு பிள்ளை வேணும்ல, நம்மளுக்கு அடுத்த பிள்ளைக்கு டோக்கன் டான்ஸ் அங்கனே கொடுத்துட்றது இப்படிலாம் நடக்கிறேன். ஆனா பிற சவன் ஏன் சொன்னாங்கன்னா தாயாகப்பட்டவள் குழந்தைய அப்படியே வெளியில எடுக்கும்போது இறந்துடுறாங்க. உடலாகப்பட்டது சவமாயிருந்தான், அதுக்குத்தான் பிற சவனே சொன்னாங்க. அப்பேற்பட்ட தாய்க்கும் தந்தைக்கும் பெருமை சேர்க்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு
நான் விடைபெறுகிறேன். அடுத்து நல்ல எல்லா நிகழ்ச்சியும் இருக்கு, சிரிக்க வைக்க நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. அடியன் கோமாளி பப்புன் ராஜாவின் மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். மந்தவாசி மனமதுரை மதுரை